வாங்க வாங்க பந்தயத்துல கலந்துக்கங்க. தைரியமா வாங்க சார், கவலைப்படாம வாங்க சார். வாங்க. டேய் ஏன கும்பல் வா பார்க்கலாம். ஐயோ ஐயோ என்னால முடியலையா? முடியல இல்ல குடியா இருப்பா குடியா குடியா. இன்னும் அதெல்லாம் இது ஒரு வித்தியாசமான பந்தயங்க. இந்த 1/2 கிலோ மிளகாய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தின்னு ஜெயிச்சா நான் 400 ரூபாய் கொடுப்பேன். இதெல்லாம் திங்க முடியாம தோத்துட்டா தோத்தா 20 ரூபாய் கொடுக்கணும்பா. ஜெயிச்சா 400 ரூபாய், தோத்தா 20 ரூபாய். ஜெயிச்சா 400 ரூபாய். 400 ரூபாயா? 400 ரூபாயா? 400 ரூபாயா? ஆமாய்யா 400 ரூபாய். 400 ரூபாய். யோ இந்த மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டா 400 ரூபாய் கொடுத்துருவல்ல? கொடுத்துருவேன். ஆனா தோத்துட்டா 20 ரூபாய் நீ கொடுத்தாகணும். தோத்தா தானே? டேய் இவ்வளவு மிளகாயமா வயிறு என்னத்துக்கிறது? உடனே பைத்தியம் பிடிச்சிட்டு நீ நகரா. டேய் நகரா சொன்ன கேடா. டேய் டேய் கோபி டேய் டேய் வேணடா சொன்ன கேடா. சொன்ன கேடா வேணடா கோபி வேணடா. ஐயோ இந்த தீனி திங்கிறானே இவன் மனுஷனா? சாப்பிடு சாப்பிடு 400 ரூபாய் சாப்பிடு. ஓ பணத்தை முடியா? என்னடா? டேய் இன்டர்வியூ போறதுக்கு உனக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் ஏதுடா பணம்? அது வந்து எப்படியோ சம்பாதிச்சேன்டா. ஆமா கண்ணெல்லாம் ஏன் சிவந்திருக்கு? அதான் அது ஒண்ணு இல்லடா, கல்ல தூசி விழுந்திருக்குடா. தூசி விழுந்தா ஏன்டா மோமெல்லாம் வேர்க்குது? அது வந்து வேற வந்தமா ஃபேன் வேற இல்லையா, அதான் வேர்க்குது. இல்ல நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. உண்மையை சொல்லு, இதை எப்படி வாங்கின? நான் நேர்வழியில சம்பாதிச்சுதான்டா இதை வாங்கினேன். அதான்டா, இதை எப்படி வாங்கின அத சொல்லு முதல்ல. 1/2 கிலோ மிளகு தின்னா 400 ரூபாய் பந்தயம்னு ஒரு இடத்துல சொன்னான். உடனே 1/2 கிலோ மிளகு தின்னு அந்த பந்தயத்துல ஜெயிச்சுட்டான்டா. ஜெயிச்ச பணத்துல தான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தான். ஏன்டா இப்படி பண்ண? தேடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, வேற வழி தெரியலாதான் அப்படி செஞ்சேன். கொஞ்சம் ரொம்ப எரியுதாரா? இந்த பச்சை தண்ணி குடி. குடிடா. வலிக்குதா? தண்ணி குடிச்சு வலி போடியா? ஆமாண்டா. அண்ணே இங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். முதல்ல இந்த வெண்ணெயை சாப்பிடுங்க அண்ணே. வேண்டாமா. ஐயோ குடல் வெந்து போயிடுண்ணே. நீங்க முதல்ல இதை சாப்பிடுங்க. அப்படியே முழுங்குங்க அண்ணே. கூட பிறந்தவங்க கூட உதவி செய்யறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்துல நீ எங்க மேல இவ்வளவு பந்தமும் பாசமும் வச்சிருக்கமா? எப்பவுமே நாங்க ஒண்ணு மறக்க மாட்டீங்க. மூர்த்தி, கோபி, என்னடா இன்டர்வியூ போயிட்டு வரேன். டேய் சாப்பிடாம கொள்ளாம இப்படியே போனா எப்படிடா? விருந்து ரெடியா இருக்கும்போது சாப்பாடு எதுக்குடா? டேய் காக்கா இன்னும் சோறே வைக்கல, அதுக்குள்ள நீ வேற. அவ்வளவுதானே, இப்ப வைக்கிறோம் பார். ஏங்கப்பா இவ்வளவு ஐட்டமா? டேய் வாங்கடா வாங்க. இவ்வளவு சோற பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஆமா இது காக்காய்க்கு வச்ச சோறா கல்யாணம் விட்டு சோறா? டேய் அவங்க வீட்டுல ஒருவேளை திதியா இருக்கும்டா. டேய் திதியோ விதியோ சாப்பிடுங்கடா. இன்டர்வியூக்கு போறவன் நீ முதல்ல சாப்பிட்டு கிளம்பு. எதா இருந்தாலும் 3 பேர் ஒன்னா சாப்பிடுவோம் வாங்க. குரா வாங்க. போனா போனா என்னம்மா உனக்கு வச்சிருந்த சோறுங்கடி? காக்காக்கு வச்சுட்டேமா. அவ்வளோத்தையுமா? ஒரு காக்கானா பரவாயில்ல, 3 காக்கா பசியோட இருந்தது. அதனாலதான் என் சாப்பாடு வச்சுட்டேமா.
நீங்க சாப்பிடலனா அப்புறம் நான் பட்னி இருக்கிறதுல அர்த்தம் இல்லாம போயிடும். சாப்பிடுங்க, எனக்காக சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டீங்களா? வயிற்று பசிய மட்டும் இல்ல, நம்ம 3 பேருக்கும் தங்கச்சி இல்லைங்கிற குறையும் அந்த பொண்ணு தீர்த்து வச்சிருச்சு. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத. இன்டர்வியூ நேரமாச்சு, கிளம்பு. ஏண்டா வீட்டுக்காரர் வாடகைக்கு வந்துடுவாரடா? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னடா சொல்றாவ? அவன் தான் சொல்றான்ல, கிளம்பு, நேரமாச்சு, கிளம்பு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூடா. ஆமா, நீ என்ன பண்ண போற? மச்சி, அங்க பாருடா, 250 ரூபாய்க்கு ஒரு வழி இருக்கு. என்னடா சாக்கடை முடிய தூக்கிட்டு வந்துட்ட? இன்னைக்கு மெட்ராஸ்ல லேட்டஸ்ட் திருட்டு இதுதான். இத பழைய இரும்பு கடையில போட்டா 250 ரூபாய் கிடைக்கும். 150 ரூபாய் வாடகைக்கு, 100 ரூபாய் ஜாலிக்கு. எப்படி ஐடியா? டேய், எவனாவது அந்த சாக்கடையில விழுந்து கைய கால முடிச்சுக்க போறான்டா. எவன் விழுந்தா நமக்கு என்னடா? டேய், என்னடா என்னாச்சு? டேய், என்னடாச்சு? எவ்வளோ ஒரு திருட்டு போய் சாக்கடை முடிய திருடி போட்டா, அது தெரியாம அவசரமா போய் அதுல விழுந்துட்டேன். அவ மட்டி என் கையில கிடைச்சா. கிடைச்சான்னாவா? பக்கத்திலே நிக்கிறான். இவனா? டேய், மரியாதையா அந்த சாக்கடை முடிய இருந்த இடத்துல வச்சுடு. இன்னும் எத்தனை பேர் விழுந்து கைய கால உடைச்சுக்குவானுங்களோ? டேய், இப்ப கொண்டு போய் வச்சனா எல்லாரும் சேர்ந்து அடிச்சே கொண்டு வருவானுங்க. இருட்டு முன்னாடி போய் வைக்கிறேன். ஆமா. ஏடா, வலிக்குதா? இல்லடா. சரி வா, தர்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். பின்ன என்ன அப்போலாக போக முடியும்? இதுல ஒண்ணும் குறைடா. சாப்பிட்டவன் பாய் கலையறான், சாப்பிடாதவன் இலைக்கு அலையறான். ஏண்டா, உனக்கு பசிக்குது அவ்வளவுதானே? பால் ரெடி. ஐயோ வேணாம், நான் ஏற்கனவே தெருக்குழாயில குடிச்சிட்டு வந்துட்டேன்பா. ஆமா, நீ பாட்டுக்கு தெம்பா படுத்துன்னு இருக்கிய, நாளைக்கு வீட்டுக்காரன் வருவான வழின்னா. டேய், ஒரு ஐடியா. விளம்பரம் பண்றானுங்களே, இது உங்களது பேங்க் உங்களது பேங்க்னு. பேசாம பேங்க்ல பூந்துட்டா? பூந்துட்டா வாசல்லயே பெல்ட்ல வச்சுக்கிட்டு நிக்கிறான் துப்பாக்கிய. நீ வேற சும்மாறா. இந்த ஒத்த கைய வேற எங்க போனான்னு தெரியல. என் கைய உடைச்சிட்டு ஒத்த கையன்னு பட்டை வேற குடுக்குறீங்களா? அது இருக்கட்டும், நீ எங்க போயிருந்த எவ்வளவு நேரம்? நாளைக்கு வீட்டுக்கார வருவான், பதில் சொல்ல வேணாமா? அதுக்கு தான் போயிருந்தேன். ஏதுடா பணம்? எப்படியோ கிடைச்சுடா. எப்படி கிடைச்சது? என் சர்டிபிகேட் அடமானம் வச்சு. என்னடா சர்டிபிகேட் போய் அடமானம் வச்சுட்டு வந்துட்டேன்? டேய், தண்ணியை குடிச்சிட்டு வாழ்க்கையை தள்ளிடலாம்டா. தங்கறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? போய் குடுத்து வர சொல்றா. வீட்டுக்காரன் மளிகை கல்ல இருப்பான், கொண்டு போய் கொடுத்துரு. என்னடா படிச்சுட்டு இருக்க? என் ராசி பல்ல பாத்துட்டு இருக்கேன்டா. ஓ ராசிதான் நல்லா இருக்காடா. பொண்ணா எனக்கு பாக்குற. டேய், இங்க பாரு. விற்பனை நல்ல நிலையில் இருக்கும் கிட்னி 20,000 ரூபாய், கண்கள் 15,000 ரூபாய், ஓ பாசிட்டிவ் ரத்தம் பாட்டில் 1க்கு 200 ரூபாய். டேய், என்னடா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் பட்டியல் போட்டு விக்கிறா? ஏன்டா இப்படி செய்றாங்க? இவன் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. விளம்பரமும் வித்தியாசமா இருக்கு, அந்த ஆளும் வித்தியாசமான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஏன்டா இவனை நேரம் போய் பார்த்தானே? அட்ரஸ் இருக்கா? அணுக வேண்டிய முகவரி. அம்மா, 25ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. அம்மா நீங்களா? ஆமா, நீங்க? எங்களை உங்களுக்கு தெரியல? உங்க வீட்டு பக்கத்து போர்ஷன்ல குடியிருந்தோமே, கோபி மூர்த்தி சேகர், நாங்க தான். அடடே, நீங்களா தம்பி? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதான் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. வாங்கப்பா, உட்காருங்க. உங்களை பாக்குறதுக்காக பழைய வீட்டுக்கு பல தடவை போயிருந்தோம். வீட்டை காலி பண்ணிட்டு சொன்னாங்க. அது சரி, என்ன தம்பி இந்த பக்கம்? பேப்பர்ல விளம்பரம் பார்த்தமா? அப்படிங்க யார் கொடுத்தது? அந்த விளம்பரத்தை கொடுத்ததே நான் தான் நம்பி. எதுக்காக இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்தீங்க? நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. வீட்டுல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா? இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்ன நம்பி யாருப்பா கடன் கொடுப்பா? அதுக்காக இப்படியா? ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா எப்படியாவது பழச்சுக்குவான். இவளுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியாவது இருந்திருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒண்டிக்கட்டையா பிறந்துட்டாளே. கூட பிறந்தாதான் உறவா? நாங்க இல்லையா? வசதி வந்த உடனே பழச மறக்கிறவங்க நாங்க இல்ல. ஒருவேளை சொத்துக்காக நாங்க 3 பேரும் கஷ்டப்பட்டு இருந்தப்ப காக்கா சோறு வச்சு எங்க பசிய போக்கணும் உங்க மகனா? மிளகாய சாப்பிட்டு வயிற்று வலியால துடிச்சப்பா
சொந்த தங்கம் மாதிரி வெண்ணெய் கொடுத்ததெல்லாம் கூட மறந்துடலாங்களா? இனிமே போன கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க தங்கச்சிக்கு நாங்க எப்படி கல்யாணம் பண்றோம்னு பாருங்க.